Hi dear subscribers, welcome to Craft Tamil channel. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பெயிண்ட் எல்லாமே நம்ம வீட்லயே ரெடி பண்ணது தான். ரொம்ப ஈஸியா கொஞ்சம் டிஃபரண்டா நம்ம ரெடி பண்ண போறோம். இந்த பெயிண்ட்லாம் எப்படி ரெடி பண்றது அப்படினு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க Subscribe பண்ணாம பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணி வச்சிட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு friend ஆயிக்கோங்க. ஓகே. நான் வந்து ஆல்ரெடி என்கிட்ட நிறைய பெயிண்ட் காலியா போன பாட்டில்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து நல்லா கழுவி வச்சிருக்கேன். ஒரு 8 பாட்டில் கிட்ட என்கிட்ட இருந்துச்சு. அது நல்லா ஃப்ரெஷ்ஷா நான் கழுவி வச்சிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஷாம்புல தாங்க கிராஃப்ட் பண்ண போறோம். பெயிண்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி நான் வந்து பான்ஸ் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து மைதா மாவு இருக்கு இல்லையா? அதை வச்சு பண்ணியிருக்கேன். ரெண்டு மெத்தட்ல வந்து நான் பண்ணியிருக்கேன். வெறும் சாதாரண ஒயிட் க்ளூ வச்சும் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம ஷாம்பு வச்சு பண்ண போறோம். ஷாம்புல வந்து செக் ஒயிட்னு சொல்லுவாங்க. அந்த எக் ஒயிட் சிக் ஷாம்புல எக் ஒயிட் அது வந்து உள்ள வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். அது ரேட்டுமே பாத்தீங்கன்னா ₹1 தான். நம்மளுக்கு வந்து ஷாம்பு ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா நம்ம எல்லா கலரும் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால நீங்கள் முடிஞ்ச அளவு கம்மி ரேட்லேயும் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஷாம்பு வச்சு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கிற ஷாம்பு வச்சு கூட ட்ரை பண்ணலாம். அது வந்து கலர் மட்டும் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் கலர் ஷாம்புக்கு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது கூட யூஸ் பண்ணலாம். பட் அதெல்லாம் கொஞ்சம் ரேட் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து சரி ₹1 கம்மி ரேட்டாகவும் இருக்கணும், பட் குட்டீஸ் ட்ரை பண்ணுற மாதிரியும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஷாம்பு சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ எல்லா பாட்டில்ஸ்லேயும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி இந்த ஷாம்பு எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு பாட்டிலுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு இருக்குது இல்லை வந்து ஸ்கை ப்ளூ கலரில் தான் இருக்கும். அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இது இவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணது வந்து எக் ஒயிட் கலரில் இருக்கும்ல அது. லாஸ்ட் ஒன்றுத்துக்கு மட்டும் நம்ம ஸ்கை ப்ளூ கலர் தான் ரெடி பண்ண போகிறோம். அதனால வந்து சரி அதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கலர் தருன்றனால அந்த ஷாம்புமே ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்றனால அதை எடுத்து இதில் ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு தனியாக வாங்கணும் அவசியம் இல்லை. இங்கிட்ட இருந்தனால ஊற்றுறேன். இல்லைனா நீங்கள் வந்து அதே ஒயிட் கலரே ஊற்றிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி வந்து குழியாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பொருள் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம கலரிங் ஆட் பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு காஃபி கலருக்காக காஃபி தூள் எடுத்திருக்கேன். இது அப்படியே வந்து அந்த காஃபி தூளை அந்த ஷாம்புவில் கொட்டிடாமல் தனியாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த தூளை வந்து தனியாக மிக்ஸ் பண்ணி அதில் கொட்ட போகிறோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த நரன்னு இருக்குது பார்த்தீங்களா? நம்ம பெயிண்டில் எல்லா பொருளையும் கொட்டிட்ட பிறகு அந்த நிரப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ நான் வந்து தனியாக கொஞ்சம் கொட்டிட்டு அதில் கொஞ்சம் வாட்டர் கலந்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அந்த மாதிரி கலந்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து காஃபி பவுடர் எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணி நிறைய நல்லா திக்னஸாக பண்ணிக்கோங்க. அந்த கலர் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நான் வந்து மெரூன் கலருன்னு நினைக்கிறேன். குங்குமம் இல்லை ரெட் கலர் தான். வளர்றேன் நான். உள்ளே என்ன கலர் இருக்குதுன்னு தெரியாமல் வளரிட்டு இருக்கேன். இது வந்து மெரூன் கலர் இல்லை, ரெட் கலர் தான். ரெட் கலர் பவுடர் கொஞ்சம் கொட்டிட்டு அதுலேயுமே தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் கலந்தேன். தண்ணி கொஞ்சம் கம்மியாக கலந்தனால நம்மளுக்கு நல்லா பியூர் ரெட் கலரில் நம்மளுக்கு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நம்ம ரெட் கலருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஆரஞ்சு கலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேசரி பவுடர் தாங்க. கேசரி பவுடர் போட்டுட்டு அதுலேயுமே தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மிக்ஸ் பண்ண தண்ணியும் அப்படியே ஆட் பண்ணக்கூடாது, அதுக்கும் இன்னொரு வேலை இருக்குது. அடுத்து வந்து நான் க்ரீன் கலருக்காக இந்த மாதிரி இலை இருக்கும் பார்த்தீங்களா வெளியே மரத்தில், அந்த இலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த இலையை அப்படியே நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதோட சாறு மட்டும் நம்ம எடுக்கணும். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். அதை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா க்ரீன் கலருக்கு வந்து எனக்கு எந்த ஐடியாவுமே வரல. சரி நம்ம அதிகமாக க்ரீன் கலர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? லீஃப்காக. அந்த லீஃபை வச்சு எடுத்து பார்க்கலான்னு ஒரு ஐடியாவில் நான் பண்ணியிருக்கேன். நல்லா தான் எனக்கு வந்துச்சு, பார்க்கலாம் வீடியோவில். ஓகே, இந்த மாதிரியே அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து எல்லோ கலருக்கு வந்து நான் மஞ்சள் பொடி கொஞ்சம் கொட்டி அதுலேயுமே வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கிறேங்க. இப்போ இந்த 5 இதையுமே நம்ம வந்து அதில் கலந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் இருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து அப்படியே கலக்கக்கூடாது. ஒரு துணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. துணி நல்லா வடிகட்டுறதுக்காக அந்த துணி நம்ம வடிகட்டி இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வடிகட்டியை கழுவி யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் துணி இருந்துச்சுன்னா எடுத்து அதை இப்படி பாட்டில் உள்ளே வச்சு அந்த காஃபி பவுடருடைய தண்ணியை மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ பவுடர் என்ன ஆகும்னா அப்படியே தனியாக வடிஞ்சு வந்துடும் அந்த வடிகட்டியில் இல்லையா? அந்த துணியில் வந்து தனியாக வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கலர் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு காஃபி கலர் லுக் வந்து கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எதுக்காக நம்ம இப்படி துணியிலலாம் வடிகட்டி தனியாக பண்ணுறோம் அப்படின்னா அந்த நிரப்பு தன்மை இல்லாமல் இருக்கணும், வழுவழுன்னு இருக்கணும், பார்க்குறதுக்கு நேச்சரான ஒரு பெயிண்ட் மாதிரியே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அடுத்து வந்து மறுபடியுமே ரெட் கலர் பெயிண்ட் இருக்கு இல்லையா? அதை எடுத்து இதுக்குள்ளே நான் வந்து ஊற்றிக்கிறேன். இதே மாதிரியே அதோட சாயம் மட்டும் அழகாக இறங்கிடும். ரெட் கலர் இல்லை, ஆரஞ்சு கலர். ஆமாம், ஆரஞ்சு கலர் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த ஷாம்புவில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் அந்த கலர். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சின்ன ஐஸ் குச்சி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
இந்த மாதிரி காலியாக போன பாட்டில் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பாத்திரத்தில் கூட செஞ்சு வச்சுக்கலாம், உங்களுக்கு பெயிண்ட் அப்போதைக்கு வேணும் அப்படின்னா. அடுத்து வந்து நான் குங்குமம் போட்டோம் இல்லையா, அதை வந்து இது பண்ணியிருக்கேன். குங்குமம் போட்டோன்னா ஃபுல்லாக கையில் எல்லா இடத்துலையும் வந்து இந்த குங்குமம் ஆகிடுச்சு, அந்த கலர் வந்து அப்படியே ஒட்டிக்குச்சு. சரி பரவாயில்ல, நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அவ்வளோதான், குங்கும பொடியும் பண்ணியாச்சா. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா மஞ்சள் தூள் வந்து அவ்வளோ எனக்கு வடிகட்டவே இல்லை, வடி பண்ணவே முடியல. ரொம்ப வந்து நல்லா கையிலலாம் பிழிஞ்சு விட்டு தான் எடுத்தேன். இதில் மஞ்சள் தூளில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த தூள் தனியாக வந்துச்சு எனக்கு. இதே மாதிரி தான் அந்த குங்கும பொடியிலையும் வந்துச்சு. இதெல்லாம் அப்படியே அந்த பெயிண்டில் போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம வடிகட்டுறது. இப்போ வந்து மஞ்சள் பொடி போட்டு அதையுமே நல்லா கலந்து வச்சாச்சு. லாஸ்ட்டாக அடுத்து வந்து நம்மளோட க்ரீன் கலர் லீஃப் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நான் இதில் இருக்க தண்ணியை மட்டும் தனியாக அப்படி பிழிஞ்சு வச்சுக்கிறேன் ஒரு சைடில். அதை மட்டும் தான் நம்ம கலக்கணும், சரிங்களா. இப்போ வந்து தனியாக பிழிஞ்சாச்சு. இதுக்குமே வந்து நம்ம துணி வச்சுக்கலாம். துணியை வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஒரு அக்யூரேட்டான க்ரீனாக வருமா என்னன்ட்டு எனக்கு ரொம்ப டவுட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதை ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருந்துட்டு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் லுக்கு கிடச்சிச்சு. ரொம்ப உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் லுக் கிடைக்கலன்னா நல்லா நிறைய இலையை போட்டு அரைச்சி பாருங்கள். அந்த இலையோட எஃபெக்ட் நிறைய இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது மாதிரி வரும். இப்போ நம்மளுக்கு ஒரு க்ரீன் கலர் கிடச்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூ கலருக்கு ஆல்ரெடி நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் ஷாம்பு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது மேலேயே ஒரு ஸ்கெட்ச் எடுத்து நான் வந்து இந்த மாதிரி அதோடய ரீஃபில் மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். உள்ளே இருக்கும் இல்லையா, அதை மட்டும் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த பெயிண்டோடைய கலரை மட்டும் தனியாக நம்ம இந்த தண்ணியில் கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணியில் கலந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை திரும்பவும் அந்த ரீஃபில் எடுத்து உள்ளே வச்சுருங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம பெயிண்ட் வந்து காலியாக போச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்காக தான், சரிங்களா. ஏன்னா வந்து அப்படியே ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு போட்டுறாமல் மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் அப்படி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க்காக ஸ்கை ப்ளூ கலர் கிடச்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலருக்கு வந்து நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணலாம், ஆர் வந்து பிளாக் கலர் பென்னோட ரீஃபில் இருக்கும் பார்த்திங்களா, அது யூஸ் பண்ணலாம். பிளாக் கலர் இங்க் யூஸ் பண்ணலாம். இதில் எது வேணால் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஆர் வந்து பிளாக் கலர் நம்மக்கிட்ட கலர் பெயிண்ட் இருக்கும்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதுக்கப்புறம் கறி இருக்குது பார்த்திங்களா, பிளாக் கலரில் தான் இருக்கும். அந்த அடுப்பில் எரிப்பாங்களா, அந்த கறி இருந்தால் கூட நீங்கள் பவுடர் பண்ணி நம்ம இப்போ எப்படி வடிகட்டி பண்ணமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட்டே வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், சரிங்களா. இவ்வளோ ஐடியா கொடுத்துருக்கேன், உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஒரு கலர் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம வந்து இங்க் இருக்குது பாருங்கள், குட்டி பாட்டில். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா தான். இதுதான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உஜாலா அந்த மாதிரி இங்க் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளூ கலருக்காக. அப்படியே ஒயிட் கலராகவே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஒயிட் கலருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக அதில் சாக் பீஸ் தூள் ஆர் வந்து ஒயிட் கலருக்கு ஏதாச்சும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் வேணாம், எனக்கு ப்ளூ கலர் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு கத்திரி கலர் இருக்கும் இல்லையா, அதுக்காக அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம 8 கலர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டிஃப்ரெண்ட் கலர்லாம் நம்ம ஏதோ யோசித்து கொண்டு வந்தாச்சு. இப்போ இது எல்லாமே எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் ஒரு சிம்பிளான ஒரு பூ இமேஜ் தான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து அதை எல்லாத்தையுமே அடித்து பார்க்கலாம், ஓகேங்களா. எனக்கே வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. நானே இப்போ தான் வந்து உங்கள் முன்னாடி தான் பண்ணுறேன். நான் இது வந்து அடிச்சிட்ட பிறகு இது அடிக்கிறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருந்தது. ஏன்னா எந்த ஒரு நரப்பும் இல்லை. ஏன்னா நம்ம அதில் வந்து ஒரு பவுடரில் இருக்கிற எதையுமே நம்ம வந்து அதில் ஆக்ட் பண்ணல. எல்லாமே வந்து தண்ணி மாடலில் நம்ம ஆக்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னால ரொம்ப ஸ்மூத்தாக நம்ம வழுவழுன்னு இருந்துச்சு. நம்ம கேம்லின் பெயிண்ட்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, போஸ்டர் கலர்ஸ், அதெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்னஸாக இருந்தது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுமாதிரி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். குட்டீஸ் வந்து எனக்கு பெயிண்ட் இல்லை, இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்கக்கான. இந்த ஐடியா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ₹1 ஷாம்பில் ஒரு டப்பா நிறைய நம்ம வந்து பெயிண்ட் கொண்டு வரலாம். க்ரீன் கலர் தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, மங்கி போன மாதிரி. நீங்கள் இன்னுமே நல்ல க்ரீன் கலர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கலர் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணிக்கலாம் இதில். இல்லைனா ஸ்கெட்ச் ஆக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கெட்சே இப்போ பார்த்தாலும் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்திருக்கேன், சரிங்களா. இப்போ வந்து இது ஃபுல்லாகவே நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு 12 கலர்ஸுமே வரணும் அப்படின்னா 12 கலர் ஸ்கெட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது வாங்கிட்டிங்கன்னா அது வந்து எவ்வளோ ஒரு 15 ருபீஸ் வருமா, அது வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு ஷாம்பு, ஒரு 10 ஷாம்பு வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் அப்படியே வந்து அந்த ஷாம்பில் கலந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 25 ருபீஸ்க்குள்ளே நீங்கள் வந்து 12 கலர்ஸுமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நான் சொல்கிறேன். இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற பொருள்லாம் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன், பெயிண்ட் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நான் இப்போ சொல்லித்தந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து பிளாக் கலரை அந்த செடிக்கு மட்டும் கொடுக்குறேன்.
இது ஃபுல்லாக கலர் பண்ணிட்ட பிறகு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா இருந்ததுன்னு தான் உண்மையாக நான் சொல்லுவேன். அவுட்லைன் கொடுத்து பார்த்தேன் பிளாக் கலரில், எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஏன்னா என்கிட்ட தின்னான ப்ரஷ் வந்து தொலைஞ்சிருச்சு, அதனால் வந்து நான் அவுட்லைன் கொடுக்கல. இது எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆனிச்சு, நல்லா இருந்தது. சின்ன பசங்க வந்து நிறைய கிராஃப்ட்டுக்கு பெயிண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வேறு மெத்தடில் பெயிண்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் இப்படி ஒரு சிம்பிளான மெத்தடில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் டெய்லியுமே நம்ம சேனலில் பார்க்கலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.